கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் வாசிக்கிறதான வேத வசனம் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்கிற தலைப்பின் கீழாக இன்றைய வேத வாக்கு காணப்படுகிறது. பார்க்கும் பொழுது இயேசுவின் குணநலன்கள் எண்ணிலடங்காதவைகள். உதாரணமாக அவரது அன்பு ஈடு இணையற்றது. அந்த அன்பு நம்மால் அவருடைய அன்பை எண்ணி முடியாது. நம்மளுடைய அன்பை எண்ணி முடியாத ஒன்றாக நமக்கு தோன்றலாம். ஆனால் அது நம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மிக அருகில் நம்மால் உணரக்கூடியதாகவும் இருக்கிறது. குறிப்பாக அவருடைய மற்றொரு விசேஷ குணமாக இது என்னை மிகவும் தொட்டது. அதுதான் அவருடைய தாழ்மை. இப்பிரபஞ்சத்தின் ராஜாவாகி ஆண்டவரே தம்மை தாழ்த்தவும் தம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஒரு குழந்தையைப் போல சிறிய நபராகவும் இருப்பதற்கு மனுக்குலங்களை நேசிக்கவும் இறுதியாக அவரை ரட்சிக்கவும் தயங்கவில்லை. மனுக்குலத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து என்பதை காட்டிலும் இந்த மனுக்குலத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பரலோகத்துக்கும் அண்ட சராசரங்களுக்கும் ராஜாவாகவே அவர் இருக்கிறார். இயேசு சொன்னதை கவனிக்க நாம் மறந்துவிடவே போகக்கூடாது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அவர் எப்படியாக சொல்கிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று மத்தேயு 11:29 வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் மனத்தாழ்மையும் சாந்தமும். சாந்தமும் மனத்தாழ்மையும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறதான அதே குணநலம், அதே பண்பு, அதே தன்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆம், இயேசுவின் இருதயம், அதாவது அவருடைய சாராம்சம் மிகவும் மென்மையானது மற்றும் தாழ்மை உள்ளது. இது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு குணம் அல்ல. அவர் அந்த குணத்தை வெளிப்படுத்த மிகவும் சிரமப்பட்ட வேண்டியது இல்லை. அது அவருடைய மன உறுதி மற்றும் முயற்சியின் மூலம் வளர்ந்து கொள்ள முயன்ற ஒரு குணாதிசயங்கள் அல்ல. மாறாக இது அவரது அன்பான இருதயத்தின் சத்தமாக இருந்தது. இயேசுவே மனத்தாழ்மைக்கான நமது முன்மாதிரியாகவும் அவருடைய தாழ்மை எப்பொழுதும் என் இருதயத்தை மிகவும் ஆழமாக தொடுவதாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீ இயேசுவை போல் நடக்கும், அவரை போல் பேசும், அவரை போல் நேசிக்கும், அவருடைய தாழ்மை குணத்தை பற்றி தியானிப்பதற்கும் அதை பின்பற்றும் ஒவ்வொரு நாளும் அவரை போலவே இருக்கவும் நான் உனக்காக அழைப்பு விடுவிக்கிறேன் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு அறைகூவலாக விடுவிக்கிறேன். இயேசுவை போல பேச்சு, குணம், சிந்தனை, தாழ்மை, நோக்கம் எல்லாம் காணப்பட வேண்டும் என்பதை நம்முடைய இறுதியிலே ஆணித்தரமாக அடித்துக்கொள்ள வேண்டியதான, ஆணித்தரமாக எழுதிக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18:2 வாசிக்கிறோம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி. ஆகினாலே நாம் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும், சாந்த குணத்தை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற, கிறிஸ்துவை பிரதிபலிக்க ஆசைப்படுகிற நாம், கிறிஸ்துவை நேசித்து கிறிஸ்துவனுடைய அடிச்சுடுகளை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்துவனுடைய அந்த குணாதிசயங்களிலே நாம் பழக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்துவை போல் நாம் காணப்பட வேண்டும். அவர் எப்படி சாந்தமுடனும் மனத்தாழ்மையுடனும் இருந்தாரோ அதுபோல நாமும் சாந்தமுடனும் மனத்தாழ்மையுடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்து நாம் கனம் பண்ணுவதிலே முந்திக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு கனத்தை செலுத்த, ஒருவருக்கு மரியாதை செலுத்த முந்திக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் கனத்தை செலுத்துவதற்கு முன்பாக, மற்றவர்கள் தாழ்மையை காண்பிப்பதற்கு முன்பாக நாம் தாழ்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய மனதிலே ஒரு நாளும் பெருமை இருக்கவே கூடாது. தேவனுடைய குணாதிசயங்களிலே அது கிடையாது. பெருமை என்ற ஒரு குணாதிசயம் கிடையாது. தேவனுடைய குணாதிசயம் தாழ்மையே. நாம் தாழ்மையுள்ளவர்களாக, மனத்தாழ்மையுள்ளவர்களாக, பொறுமையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்குது. அதுவே அவருடைய குணாதிசயமாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாமும் அப்படியாக
தாழ்மை உள்ளவர்களாக சாந்த மனமுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிரயாணங்களே நம்முடைய குணாதிசயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலே கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக கிறிஸ்துவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்துவர்களாக நாம் காணப்படுவோம். தொடர்ந்து வசனத்தை நாம் நேசித்து அதனுடன் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.